ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகள் விசுவாசிகள் வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அடிப்படையான இறையியல் கோட்பாடுகளை தெரிந்து கொள்ளவும் அதில் அவர்களை ஊக்குவிக்கும்படியாக இந்த செய்திகளை நான் உங்களுக்கு வழங்கி வருகிறேன். எனவே இதை கேட்கிற விசுவாசிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது நீங்கள் கருதினால் இந்த செய்திகளை மற்ற விசுவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் முன்குறித்த ஒரு காரியம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த இந்த வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதில்லை. நம்முடைய மரணத்துக்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை வேதம் உறுதியாக சொல்கிறது. ஏனென்றால் ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட காரியம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோம் என்கிற அடிப்படையிலே தான் நம்முடைய நித்தியத்தில் உள்ள வாழ்க்கை தீர்மானம் செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பை பொறுத்த அளவில் இரண்டு மிகப்பெரிய பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை பொறுத்த அளவில் ஒரு 5 பகுதிகளாகவும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவில் 2 பகுதிகளாகவும் நாம் பார்க்கலாம். மிகப்பெரிய வேத பண்டிதர்கள் சொல்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த உலகத்தை ஆண்டு படைத்த நாள் முதற்கொண்டு நித்திய காலம் வரைக்கும் உள்ள அந்த கால அளவில் 7 யுகங்களாக பிரிக்கிறார்கள். 7 டிஸ்பென்சேஷன். ஒவ்வொரு யுகத்திலும் தேவன் தன்னை எவ்வாறு வெளிப்படுத்துகிறாரோ அதற்கு மனிதன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி கீழ்ப்படுகிறானோ அந்த அடிப்படையிலே நியாய தீர்ப்பு வழங்கப்படும் என்று அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 5 வகையான யுகங்களை நாம் பார்க்கலாம். முதல் யுகம் என்னவென்றால் தி பீரியட் ஆஃப் இன்னசென்ஸ், குற்றமின்மையின் காலம். இது எதுவென்றால் ஆதாம் ஏவாளை தேவன் உலகத்தில் படைத்த பொழுது அவர்களுக்கு கொடுத்த ஒரே கட்டளை விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்க கூடாது. ஆனால் அதை அவர்கள் புசித்த காரணத்தினாலே கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனமையினாலே தண்டனை பெற்று அவர்கள் பாவத்துக்கு உள்ளானார்கள். முதல் தண்டனை பெற்ற நபர்கள் யார் என்றால் ஆதாம் ஏவாள். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது மனசாட்சியின் காலம், பீரியட் ஆஃப் கான்சியன்ஸ். அதாவது ஆதாம் ஏவாளுக்கு பிறகு மக்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்த காலம். இந்த காலங்களில் அவருடைய மனசாட்சியின்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். இந்த காலம் நோவாவுடைய வெள்ளம் வரைக்கும் தொடர்கிறது. அதற்கு பிறகு வருகின்ற காலம் என்னவென்றால் தி டிஸ்பென்சேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ், அரசாங்கங்களின் காலம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது தி பீரியட் ஆஃப் ப்ராமிஸ், வாக்குத்தத்தத்தின் காலம். இந்த காலகட்டத்தில் கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவனுக்கு கானான் என்கிற தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அந்த தேசத்திற்கு அழைத்து செல்கிற காலம் வரைக்கும் உள்ள பீரியட் தான் தி பீரியட் ஆஃப் ப்ராமிஸ். எகிப்திலிருந்து அவர் அடிமையாக புறப்பட்ட அந்த காலம் வரைக்கும் உள்ள பீரியட் தான் இந்த வாக்கு தத்தத்தின் காலம். இந்த காலத்திலும் தேவன் தன்னுடைய மக்களை நியாயந்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தி பீரியட் ஆஃப் லா, நியாய பிரமாணத்தின் காலம். எகிப்திலிருந்து புறப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய பிரமாணங்களை கொடுத்து போதித்து அதனுடைய அடிப்படையில் அவர்களை வழி நடத்தினார். எனவே பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் இந்த 5 யுகங்களின் அடிப்படையில் கடவுள் தன்னை எப்படி வெளிப்படுத்தினாரோ மக்கள் அதற்கு எப்படி கீழ்ப்படிந்து ரெஸ்பாண்ட் பண்ணினார்களோ அதனுடைய அடிப்படையில் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகராக தோன்றி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு சபையினுடைய காலம் ஆரம்பமாகிறது. பின்பு 1000 வருஷ அரசாட்சி. இந்த காலத்தை பொறுத்தவரை 2 ஜட்ஜ்மெண்ட் தான். ஒன்று ஆண்டவருடைய புண்ணிய காரியங்களை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வர்களுக்கு என்று ஒரு நியாய தீர்ப்பு, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு என்று ஒரு நியாய தீர்ப்பு. 2 டைப் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதை பற்றி தான் இப்பொழுது பார்க்கலாம். ஆதாம் என்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்துக்கு உட்பட்டானோ அந்த நாள் முதல் பிசாசு இறுதியாக அக்கினிக்கடல் தள்ளப்படுகின்ற அந்த நாள் வரைக்கும் மனிதராக பிறந்து இறக்கிற எவருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒரு காரியம் அல்ல. இந்த உலகத்திற்கு அப்பாலும் ஒரு வாழ்க்கை உண்டு. டெத் இஸ் நாட் எண்ட் இட்செல்ஃப். இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு.
நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ்கிறோமோ அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த தீர்ப்புகள் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வேளையில் வேதம் போதிக்கின்ற 2 வகையான நியாய தீர்ப்புகளை குறித்து பார்க்கலாம். இந்த நியாய தீர்ப்புகளுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையான விசாரணையை மனிதனாக பிறந்து மறைக்கிற எவரும் மேற்கொள்ளத்தான் வேண்டும். He cannot escape the judgment of God. ஏதாவது ஒரு வகையான நியாய தீர்ப்பை மனிதனாக பிறந்து மறைக்கிற எவரும் சந்திக்க வேண்டும். இதுதான் வேதம் போதிக்கின்ற அடிப்படையான சத்தியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த 2 வகையான நியாய தீர்ப்புகளையும் செய்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரனாக இருந்தும் மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக எல்லா விதமான கிரயத்தை செலுத்தினபடியினால் இந்த நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு உரிமையை அவர் பெற்றிருக்கிறார். எனவே இந்த 2 நியாய தீர்ப்புகளையும் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நியாய தீர்ப்புகளை பொறுத்த அளவில் இதுக்கு அப்பீலே கிடையாது. நோ செல்ஃப் டிஃபென்ஸ், நோ ஜூரி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன தீர்ப்பு வழங்குகின்றாரோ அது ஃபைனல். அதுக்கு அப்பீலே கிடையாது. ஏனென்றால் அவருடைய நியாய தீர்ப்புகள் சரியான முறையில் நியாயமான முறையில் இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். எனவே மனிதனாக பிறந்த எவரும் இந்த 2 வகையான நியாய தீர்ப்பில் ஏதேனும் ஒன்றை சந்தித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் மனுக்குலத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இனி 2 வகையான ஜட்ஜ்மெண்ட் எது என்று பார்க்கலாம். ஒன்று த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், அதாவது வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்து செய்கின்ற அந்த நியாய தீர்ப்பு. இதை பற்றி உள்ள வசனங்கள் எங்கே பார்க்கலாம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 11 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களில் பார்க்கலாம். அடுத்த நியாய தீர்ப்பு என்னவென்றால் கிறிஸ்துவின் நியாய தீர்ப்பு, த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். ஒன்று த கிரேட் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், மற்றொன்று த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட். இதுக்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் எவைகள் என்றால் 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 9 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதிநிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். அடுத்தது ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 10 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போம் என்றால், இந்த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாயாசன தீர்ப்பை குறித்து இந்த வசனங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். வேதம் என்ன சொல்கிறது என்றால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். ஒரு முறைதான் பிறக்கிறான், ஒரு முறைதான் அவன் மரிக்க வேண்டும், பின்பு அவனுக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. மற்ற மதங்கள் நம்புகிற மாதிரி 7 ஜென்மம் 9 ஜென்மம் புனர்ஜென்மம் என்பதெல்லாம் வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. மனிதனாக பிறந்த எவருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதுதான் வேதம் போதிக்கின்ற ஒரு காரியம். அடுத்தபடியா இந்த 2 நியாய தீர்ப்புகளை பற்றியுள்ள சில அடிப்படையான ஒரு காரியம். இந்த 2 நியாய தீர்ப்புகளை நமக்கு அளிக்கிறவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உரிமையை, இந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு அளித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக அனைத்தையும் கிரயமாக செலுத்தி நம்மை மீட்டெடுத்தபடியினால் இந்த உலகத்தையும் சபையும் நியாயத்திற்கக்கூடிய ஒரு உரிமையை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். முதலாவது நாம் பார்க்கும்போது த ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் பார்க்கும்போது அதுல தண்டனை கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்ற புண்ணிய காரியங்களின் அடிப்படையில், அவர்கள் இந்த உலகத்தில் செயலாற்றிய அந்த காரியங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் சீட் ஆஃப் கிரைஸ்ட்,
காணப்படும். இயேசுவனுடைய நியாயாசன தீர்ப்பு அப்படிதான் இருக்கும். இதுல கண்டம்னேஷன், ஆக்கினி தீர்ப்பு என்பது கிடையாது. அதே வேளையில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்துக்காக அளிக்கப்படுகின்ற ஒரு நியாய தீர்ப்பு. The one who rejected the finished work of Christ on the cross, சிலுவையில் செய்த புண்ணிய காரியங்களை மறுதலிக்கிறவர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு தண்டனை தான் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது. The judgment seat of Christ, அதாவது கிறிஸ்துவின் நியாயாசன தீர்ப்பு என்பது எப்பொழுது வழங்கப்படும் என்றால் ரகசிய வருகைக்கு பிறகு அல்லது 1000 வருஷாட்சி முன்பாக. அதே வேளையில் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்பொழுது நடைபெறும் என்றால் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு. அதே வேளையில் பிசாசானவன் இறுதியாக அக்கினிக்கடலில் தள்ளப்படுவதற்கு முன்பாக. இதுதான் இந்த 2 தீர்ப்பளி பற்றியுள்ள சில அடிப்படையான காரியங்கள். இனி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். இதை பற்றியுள்ள வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 20வது அதிகாரம் 11 முதல் 15 வரை உள்ள வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்லப்பட்ட காரியத்தினுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால் 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு புத்தகங்கள்லாம் திறக்கப்படுமாம். புக்ஸ் வில் பி ஓப்பன்ட். பல வகையான புத்தகங்கள் இருக்கும். அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற காரியங்களின் அடிப்படையில், செயல்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் நியாய தீர்ப்பு பெறுவார்கள். அந்த நியாய தீர்ப்புல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, கடல்ல இறந்தவங்க லிஸ்ட கடல் ஒப்படைக்குமா. பாதாளமும் மரணமும் தங்கள் கீழ் உள்ள ஆட்கள் லிஸ்ட அவர்கள் ஒப்படைப்பார்களாம். இப்படி ஒரு கம்பைன் லிஸ்டா தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் தங்கள் செய்த காரியங்களின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு அடைவார்கள். இதில் சுருக்கமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய காரியத்தை மறுதலித்தவர்கள். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த இரட்சகர் வேண்டாம் என்று அவரை துணிகரமாக மறுதலித்தவர்கள் இந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு ஆக வேண்டும். இது கடவுளுடைய நியமனம், கடவுளுடைய பிரமாணம், கடவுளுடைய சட்டதிட்டம். உலகத்தில் ஒரு மனிதன் என்னதான் உயர்ந்த நிலை எட்டினாலும், எவ்வளவுதான் புண்ணிய காரியங்களை செய்திருந்தாலும், எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்களை சாதித்திருந்தாலும், எவ்வளோ பெரிய மதங்களை உருவாக்கினாலும், எவ்வளோ பெரிய மகான்களாக இருந்தாலும், எவ்வளோ பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், எவ்வளோ மிகப்பெரிய புண்ணிய காரியங்களை ஏழைகளை செய்திருந்தாலும், அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய காரியங்களை ஏற்றுக்கொண்டு அவர் இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நியாய தீர்ப்புக்கு அவர்கள் ஆட்பட வேண்டும். இது வேதம் போதிக்கின்ற சட்டம். இதை பற்றியுள்ள காரியத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல அதன் ஆசிரியர் இவ்வாறாக எழுதுகிறார்: அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் மறுதலிக்கிறார்களோ, நிராகரிக்கிறார்களோ, அவர்கள்தான் இந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே தான் இந்த நியாய தீர்ப்பு என்பது முழுமையாக காணப்படும். தேவனுடைய கோபாக்கினை பற்றி ரோமர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 18 முதல் 25 உள்ள வசனங்களை பார்க்கும்போது அதில் தேவன் தன்னுடைய கோபாக்கினை எப்படி இந்த உலகத்தின் மீது வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். அதாவது தேவனுடைய வல்லமை, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய தெய்வத்துவங்கள் எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பின் மூலமாகவே மனிதன் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள் இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளவு பெரிய உலகம், அண்ட சராசரங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன்கள், விண்மீன்கள், இவ்வளோ பெரிய காரியங்களை படைத்த அந்த தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் எதற்கு இணையாக வைக்கிறார்கள்? மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இணையாக வைத்து அவற்றை வழிபாடு செய்வது என்பது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும் செலுத்தாமல்
இவர்களை தேவனுக்கு இணையாக வழிபடுகிற அந்த ஒரு காரியத்திற்கு அவர்கள் போக்கு சொல்ல இடமே இல்லை. they have no excuse at all. எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் மீது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையும் கொடுக்காமல் இருக்கிற அந்த மக்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இந்த வசனங்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை உணரக்கூடிய ஒரு பார்வை சிந்தனை அவர்களுக்கு இருந்தும் அதை நிராகரித்த காரணத்திற்காக அந்த மக்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியா பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த வெளிப்படுத்த விசேஷம் 20 அதிகாரம் 10 முதல் 15 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம். அந்த புத்தகங்கள் திறக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த புத்தகங்களின் அடிப்படையில் நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றும் பார்க்கலாம். என்ன புத்தகம் என்றால் ஜீவ புத்தகம். அதை தவிர வேறு புத்தகங்களும் இறக்கப்பட்டதாக அறிந்து கொள்ளலாம். என்ன புத்தகங்கள் என்றால், ஒன்று தேவனுடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட அந்த விவரங்கள், 2000 ஆண்டு சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்பட்டது, யாருக்கு அறிவிக்கப்பட்டது, எங்கு அறிவிக்கப்பட்டது என்பதை பற்றியுள்ள ஹோல் ரெக்கார்ட் அந்த புத்தகத்தில் இருக்கும். எனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அந்த வாய்ப்பை பெற்ற மக்கள், கேட்ட மக்கள், நான் வசனத்தை கேட்கவில்லையே என்று எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாம் மைனூட்டா அந்த புத்தகத்தில் இருக்கும். எனவே அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு ஆண்டவரை தெரியாது என்று போக்கு சொல்ல இடமில்லை. எனவே இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தில் உள்ள புதிய மொழிபெயர்ப்பில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது: என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு ஒரு நீதிபதி இருக்கிறார். நான் சொன்ன வசனமே அந்த நீதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் தான் ஜட்ஜா மாறும். எனவே ஆண்ட வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். இன்னொன்று என்றால், அவள் செய்த அந்த காரியங்களின் அடிப்படை, செயல்பாடுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மையான காரியங்கள், புண்ணியங்கள் செய்திருப்பாள் என்றால் அவருடைய பனிஷ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகும். டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் டிஃபர் ஆகும். அதுதானே தவிர அந்த புண்ணியக்காரர்கள் அடிப்படையில் அவர்கள் இந்த நியாய தீர்ப்பு தப்பிக்க முடியாது. ஆனால் அவர்களுடைய பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட், டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் மே டிஃபர். இதுதான் அந்த செயல்பாடுகளுடைய புத்தகத்தினுடைய அடிப்படையான நோக்கம். கடைசியாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இந்த புத்தகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாத எல்லாரும் இந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அப்போ இன்னும் ஜீவ புத்தகம்னா என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுடைய லிஸ்ட் ஒரு புத்தகத்தில் இருக்கும். அந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இல்லையோ அவர்கள் இந்த வெள்ளை சிங்காசனத்தின நியாய தீர்ப்புக்கு உட்படுவாள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்பது மிகவும் உலக மக்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு. ஆண்டவருடைய புண்ணிய காரியங்களை மறுதலிக்கிற, நிராகரிக்கிற யாருக்கும் இந்த தண்டனையில் இருந்த இந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது வேதம் போதிக்கின்ற ஒரு காரியம். எனவே இதை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாய தீர்ப்பு என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு வராது என்பது அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஊழியத்தை ஜெபத்தால் தாங்க முடியாது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.